கொலைக்கான தண்டனையை பூமியிலே பெற்றுக்கொண்டு 5 வருடமோ 15 வருடமோ நான் பெற்றுவிட்டேன், இனிமேல் நான் நிம்மதியாய் வாழலாம் என்று நினைக்காதீர்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13. கொலை செய்யாதே என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தவறி போகிறார்கள். பணத்திற்காக கொலை செய்கிறார்கள். சம்பந்தமே இல்லை. அந்த இவர்கள் கொலை செய்கிற நபர் இவருக்கு ஒரு எதிராளியும் கிடையாது, இவருக்கு எந்த விதமான தொந்தரவும் அவர் செய்து கிடையாது. ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு அநேக வாலிபர்கள் இடறி போகிறார்கள். அநேகர் கொலை செய்கிறார்கள், துணிகரமாய் கொலை செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. ஆவேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய அண்ணன் காயின் அந்த ஆவேலை கொலை செய்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு மனிதனை கொலை செய்யும் பொழுது அவனுடைய இரத்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது, கதறிக்கொண்டிருக்கிறது, அது அலறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் செய்த கொலைக்கான தண்டனையை பூமியிலே பெற்றுக்கொண்டு 5 வருடமோ 15 வருடமோ நான் பெற்றுவிட்டேன், இனிமேல் நான் நிம்மதியாய் வாழலாம் என்று நினைக்காதீர்கள். மத்திய ஆகாயத்திலே நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை நியாயந்திருப்பார். நீங்கள் செய்த இந்த கொலைக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அவரிடத்தில் தப்ப முடியாது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 26:52 விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். தேவன் கடிந்து கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கைது செய்வதற்காக ஒரு கூட்டம் வரும்பொழுது அவரோடு இருந்த சீசர்களில் ஒருவன் அவர் வாளை எடுத்து அவன் காதை வெட்டுகிறான். பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தால் சாவான் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, வாலிப தம்பியே, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய்? உன் வாலிப நாட்கள் என் இயேசுவுக்கு கொடுத்துப்பார். உன்னை வெளியேறப்பட்டவனாய் மாற்றி விடுவார். உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றிவிடுவார். இன்றைக்கு கொலை செய்வதற்கு எந்தனித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கே நீ மனம் திரும்பு. என் ஆண்டவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். பட்டயத்தை கீழே போட்டுவிட்டு இயேசுவை நோக்கி வா, அவர் உன்னை வாழ வைப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்வதற்கு உன் கால்கள் விரைந்தோடுகிறதா? அதை இன்றைய நிறுத்திக்கொள். ஒரு சக மனிதனை நீ நேசிக்க கற்றுக்கொள். நீ கொலை செய்வதற்கு உன் பட்டயத்தை எடுப்பாய் என்று சொன்னால் நீயே அந்த பட்டயத்தில் மடிந்து போவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் நீ மனம் திரும்பு. இந்த கொலை செய்கிற எண்ணம் உனக்குள் வர வேண்டாம். பணத்திற்காக கொலை செய்கிற எண்ணம் உனக்கு வர வேண்டாம். மற்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு சக மனிதனை கொலை செய்வதற்குள்ள உனக்கு எண்ணம் வர வேண்டாம். உனக்கு இன்றைக்கு தேவன் சமாதானத்தினால் உன்னை நிரப்பப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 1:15 சொல்லுகிறார், என் மகனே, நீ அவர்களோடு வழியை நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிருக்கிறது. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். நீதிமொழிகள் 1:23 ஆண்டவர் சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்க போகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை பாவ வழியிலிருந்து விடுதலையாக்கக்கூடாது இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்தி நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். ஆதலால் ஒன்று செய்யுங்கள், அதை நன்றே செய்யுங்கள், அதை இன்றே செய்யுங்கள். என் இயேசுவிடத்தில் வாருங்கள். கொலை செய்வதை தேவன் அருவருக்கிறார். அதற்குண்டான தண்டனை நியாய தீர்ப்பு நாளிலே உண்டு. வாலிப தம்பி, கொலை செய்ய போகாதே, துணிகரமான பாவங்களை செய்யாதே. உன்னோடு தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். பட்டயத்தை கீழே போட்டுவிட்டு இயேசுவிடத்திலே வா. அவர் உன்னை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கருமையான சகோதரனே, வாலிப தம்பியே, சகோதரனே, நீ கொலை செய்கிற அந்த மனிதனுடைய இரத்தம் என் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தாவே எனக்கு நியாயம் செய்யும், கர்த்தாவே எனக்கு நியாயம் செய்யும் என்றது சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. ஆதலால் பட்டயத்தை கீழே போட்டுவிட்டு இயேசுவை இடத்தில் வருவாய் என்றால் அவர் உனக்கு சமாதானத்தையும் நித்திய வாழ்வையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் உனக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது, இந்த இரத்தம் பூமியிலே சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. உனக்காக ஒருவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார்.
கல்வாரி சிலுவையிலே உன் பாவம் போவதற்காக தன்னுடைய கடைசி ரொட்ட சிந்தத்தையும் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இந்த பரிந்து பேசும் இரத்தத்துக்குள்ளே நீ வருவாயா? உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? கொலை செய்கிற எண்ணத்தை ஒழித்து விட்டு ஆண்டவரை நோக்கி வா, அவர் உன்னை வாழ வைப்பார். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, எபேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரிடத்திலே பாவ மன்னிப்பு உண்டு. நீ இயேசுவிடத்திலே வரும்பொழுது அவர் உன்னை பாவங்களை கழுவி உன்னை பரிசுத்தமுள்ள சந்ததியாய் மாற்றி விடுகிறார். நீ வருவாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை விட்டு இயேசுவிடத்திலே வா, அவர் உன்னை வாழ வைப்பார்.